சோத்திராண்டவரே துதிக்கிறையா, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரமையா. ஆண்டவரே இந்த மாலை வேலையிலே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோமையா. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. இந்த 25வது அப்பா ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே இந்த தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரையா. 12வது மணி நேர ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வரத மக்களை கூட்டி தருங்க ஐயா. ஆண்டவரே இந்த சபை வளரட்டும், பெருகட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. ஒளிபுரைக்கு மூலமா ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை அருள் செய்ய முடியா நாங்க ஜெபிக்கிறோமையா. ஆண்டவரே நீர் மன இறங்க முடியா ஜெபிக்கிறோமையா. ஆண்டவரே உங்க வல்லமையை ஊற்ற முடியா ஜெபிக்கிறோமையா. ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்ன தாவீது ஐயாவை போல நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மை தொழுது கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆண்டவரே உங்களை பாதத்துல இருக்க ஆண்டவரே காலையில் அப்பா ஸ்தோத்திரமையா. 10 மணில இருந்து அப்பா ஆண்டவரே இப்போ மாலை 5 மணி ஆக போகுது ஐயா. இவ்வளவு நேரமும் ஆண்டவரே நாங்க பொறுமையோடு உங்களுடைய ஆலயத்துல இருக்காண்டவரே எங்களுக்கு தந்த ஞானத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஸ்தோத்திரமையா. எப்பொழுதும் ஆண்டவரே அடிமை பேசக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை தரப்பா. இந்த ஆன்லைன் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும் ஐயா. இதை எவ்வளவு மக்கள் ஆண்டவரே பாக்குறார்களோ ஐயா, அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா உங்க தாசரகளா மாத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறாண்டவரே ஸ்தோத்திரமையா. அடிமை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். உங்க கிருபைக்கும் இறக்கத்துக்கும் பராமரிப்பு பாதுகாப்பும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான வேலையிலும் கூட கர்த்தாவே உங்க கரத்துல இருக்க தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது ராஜா கூட ஆண்டவரே தகப்பனே இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவரே ஐயா தகப்பனே உங்களோட பேசுவாரு என்று சொல்லி இந்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமா அவர் செய்த அதிசயங்களின் நித்தமா ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நீங்களும் எங்களை போல ரசிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்க கண்ட தெய்வத்தை நீங்களும் காணும்படியா, நாங்க பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெரும்படியா ஆண்டவரே உங்க இடத்துல இருந்து ஆண்டவரே அடிமையும் கூட ஆண்டவரே நான் கேட்க ஆண்டவரை பேசும்போது ஆண்டவரை எல்லா மக்களும் ஆர்வத்தோட அதை கேட்டு உங்களை சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்டால கிருபை தார்ந்தப்பனே சோத்திரமையா. இப்பமோ 103ஆம் சங்கீதத்திலிருந்து ஆண்டவரே தகப்பனே சோத்திரமையா உங்க நீங்க செய்த நன்மைகளை பற்றி மக்களுக்கு சொல்ல கிருபை தார் ஆசீர்வதியப்பா. இதுல முதல் வார்த்தையானது என் ஆத்மாவே கர்த்தரே சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்திரி, என் சோத்திரி அவர் செய்த சகல உபாரங்களை என்ன செய்யாது நம்ம மறக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரு இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம், அடைஞ்சிருவோம். சாத்தான் யாரை கெடுக்கலான்னு உலகத்துல கெச்சிக்கிற சிங்கமால இருக்கிறான். ஆனாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள் பாக்கியவான்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுலதான் பாருங்க என் ஆத்துமானா நம்ம ஆத்மா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. நம்ம ஆத்மா அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது, அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர் தாமே 3.5 வருஷம் ஊழியத்தை செய்தாரு. ஆக மொத்தம் 33வது வயசுல ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்டது. ஏன்? நம்மளுக்காக தான். அதுக்குதான் ஆத்மா என்ன செய்யணும், ரட்சிக்கப்படன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என் அருமையான பிள்ளைகளே அதுல பாருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உள்ளத்தை நொறுக்குதத்தக்கதான வார்த்தைகள். அவர் பாருங்க நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கி விலகி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கத்தினால் மூடி சூட்டுகிறார். பாருங்க நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் தேவன் என்ன செய்தாரு, விலைக்கு போட்டாரு. நம்மளை எல்லாத்தையும் நம்ம செய்த பாவத்தெல்லாம் அவர் மன்னித்தாரு. நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்குறாரு. இன்னைக்கு உலகத்துல வருகிற நோயை பார்த்தா எப்படிதான் வருதுன்னு கூட என்ன முடியாது, சொல்ல முடியாது. சுகர் வருது, பிரஷர் வருது, கேன்சர் வருது, கல்லடப்பு வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, அந்த உப்பு சத்து வருதுன்னு சொல்லி அந்த டைலஸ் கூட பண்ணி ரத்தத்தை ஆண்டவர் ஊற வச்ச ரத்தத்தை ஏத்துறாங்க, இறக்குறாங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை பாருங்க. ஆனா நான் கூட என் அன்பு பிள்ளையார் ஆண்டவரே அவன் சனிக்கிழமை ஆஸ்பத்திரியில அவன் சேர்ந்திருக்கான். மறு சனிக்கிழமைக்குள்ள என் அருமை பிள்ளைய நான் இழக்கப்படுத்தினேன். ஏன்னா அந்த நோய் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு நோய் கூட என் பிள்ளைய கூட என்ன செஞ்சுட்டு கொன்னுட்டு இப்ப அப்படியாப்பட்ட வியாதிய கூட அந்த அன்பு தகப்பன் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்தாரு, நம்ம அக்கிரமத்தை எல்லாம் அவர் என்ன செய்தாரு, மன்னிக்கிறாரு. நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குறார். பாருங்க நம்முடைய உள் பிராணனை
அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால முடித்து விட்டுக்கிறாரு. நம்முடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறாரு. அவர் மன்னித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடித்து விட்டுக்கிறாரு. அன்பு மக்களே, நம்ம என்ன செய்யணும்? அக்கிரமம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ரோட்ல வேகமா போறதே ஒரு அக்கிரமம் தான். நம்ம என்ன செய்யணும்? ரோட்ல போகும்போது மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடங்கள் கொடுக்க கூடாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம வேதனை கொடுக்க கூடாது. இந்த ரோட்ல இப்ப நாங்க இருக்கிறது இந்த பகுதியில, இந்த ரோட்ல போகும்போது வரும்போது கூட எங்களுக்கு பயமா இருக்கு. ரோடு கிடக்கு, 2 சைடுல ரோடு போட்டிருக்காங்க. ஆனா அந்த ரோட்ல நடந்து வர்றது கூட பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, வண்டி அவ்வளவு வேகமா, அவ்வளவு விரட்டி வேகத்தடை இல்லாதபடி வர்றது இருக்கிறத கூட தெரியாதபடி வண்டி வரட்டாங்க. அந்த அக்கிரமத்தை கூட நம்ம தேவன் என்ன செய்கிறாராம்? மன்னிக்கிறாராம். உன்னை கிருபையினால இரக்கத்தினால முடி சூட்டி நன்மைகளால் உன்னை என்ன செய்தாரு? திருப்தியாக்குகிறார். அன்பு மக்களே, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் சரி, சுலபமா போனாலும் சரி, அந்த இடத்துல இருந்து உங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு? பாதுகாக்கிறாரு. அப்ப அப்படியேப்பட்ட பாதுகாப்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அவர் இரக்கங்களினாலும் நம்மளை என்ன செய்தாரு? முழு சுட்டுகிறார். பாருங்க, அதே நேரத்துல நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கிறாரு. நம்ம பாவங்களை முதல்ல செய்தாரு, அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கொள்ளி நம்மளை மீட்டு கொண்டு இரக்கங்களினாலும் கிருபையினாலும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே முடி சூட்டுகிறார். அன்பு மக்களே, நம்ம அக்கிரமம் செஞ்சாலும் அவர் அக்கிரமக்காரா நம்மளை எண்ணல. அவர் அக்கிரமக்காரா நினைச்சிருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது. அவ்வளவு கூட பெருகிட்டு, சனக்கட்டு பெருகிட்டு ரோட்ல போக முடியல. 2 சக்கர வாகனம் நிறைய, 4 சக்கர வாகனம் நிறைய, 3 சக்கர வாகனம் நிறைய. மக்கள் என்ன செய்ய முடியல? முன்னுமா நம்ம போக முடியாத நிலைமையில என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப அத மாதிரி பாருங்க, அவர் கழுக்கு நம்மள வயச அவ்வளவு நம்ம அக்கிரமம் செஞ்சாலும் நம்ம என்ன செய்தாரு? கழுக்கு சமமாய் நம்ம வயதை அவர் என்ன செய்தாரு? திரும்ப வாழ வயது போல ஆக்குறாரு. நம்மள என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை இப்போ 20 வயசா இருக்கலாம், 23 வயசா இருக்கலாம், 27 வயசா இருக்கலாம். அவர் என்ன செய்தாரு? நம்மள வாழ வைக்கணும்னு அந்த அன்பு தகப்ப நினைச்சு அவர் என்ன செய்தாரு? நம்மளுக்கு மன்னிப்பான வார்த்தைய நம்ம மேல அனுப்பி நம்மளை என்ன செய்தாரு? கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டு கழுக்கு சமணமாய் அவர் என்ன செய்தாரு? திரும்ப வாழ வயது போல நம்மளை என்ன செய்தாரு? வாழ வைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவருக்கு அந்த சொல்லுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க லேப்டாப்ல என்ன செய்யறாங்க? வசனத்தை அனுப்புறாங்க. அந்த வசனத்தை அனுப்பி காலையிலே பாருங்க, அந்த ஏசாமியும் கூட பேசின மாதிரி அந்த லேப்டாப்ல என்ன செய்யும்? அந்த வசனம் வரும். அது எதற்காக? நீங்க பாதுகாக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க போக்கியல் வரத்திலும் ஆண்டவரை எப்பக்கத்திலே நிற்கப்படாதபடி ஆண்டவர் என்ன செய்யணும்? உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி, உங்க உயிரை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை சேதப்படுத்துறது இல்ல. நீங்க என்ன செய்யணும்? அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும், ஏசாமிக்கு நல்ல பிள்ளையா நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்தாரு? பொறுப்பெடுக்காரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். நம்ம எவ்வளவு கூட ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, வேலையிலும் சரி, கம்பெனிலும் சரி, போக்கிலும் சரி, உரைச்சலும் சரி, வீட்டிலையும் சரி, அப்படி ரொம்ப நம்ம உபத்திரத்துல இருக்கும்போது, அந்த உபத்திரத்துல ஒடுக்கப்படும் போது கூட கர்த்தர் என்ன செய்தாரு? நம்மளுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிற நல்ல ஒரு தகப்பனா இருக்கிற எந்த பிள்ளைகளே பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம அக்கிரமம் செய்யறோம். அதே நேரத்துல ராத்திரி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுறது இல்ல, நம்ம ராத்திரி நேரத்தோட நம்ம வீட்டுக்கு வர்றது இல்ல. நம்ம எங்கேயாவது என்ன செய்தோம்? வெளியில பிறண்டு மாதிரி கூட சுத்துறோம், அங்கோட நின்றுட்டு வரோம். நம்ம வீட்டுல தாய் தப்பன் நம்ம பிள்ளைகள் வெளியில போனானே இன்னும் வரலன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? மன கஷ்டத்துல இருப்பாங்க. வீட்டை நினைக்கிறது இல்ல. இப்ப உங்க கையில ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, அதை எந்த நேரமும் அதை சுரண்டி பிள்ளை மூளையே மக்களுக்கு என்ன செஞ்சு மடங்கி போயிட்டு. அதனால அன்பு பிள்ளைகளே, நீங்க எங்க போனாலும் அடவரே தாய் தப்பனை நினைக்கணும், வீட்டை நினைக்கணும், மனை பிள்ளைகளை நினைக்கணும். போய் அந்த இடத்துல வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா ஞாபகப்படுத்தி கொள்ளணும். வேலை முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு வந்தோமா, வீட்டுல குளிச்சோமா, சாப்பிட்டோமா, வேதத்தை வாசித்தோமா, நேசித்தோமா, அதனால என்ன செய்யணும்? படுக்கணும். ரொம்ப நேரம் இல்லட்டாலும் வந்த உடனே குளிச்சுட்டு ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்ய என்னை சித்தமா இருக்கிறப்பா,
பகல் பூரா நீர் என்னோட இருந்தீர் ஐயா. நான் வேலை செய்யற இடத்துல இருந்தீரப்பா, என் கூட இருந்தீங்களப்பா. எனக்கு காலையில ஆகாரம் தந்தீங்க, மத்தியானம் ஆகாரம் தந்தீங்க, நல்லா டீ காப்பியை தந்தீங்கப்பா. இப்பொழுது நான் வீட்டுக்கு போறேன் ஐயா, என்னையும் ஆசீர்வதியும், என் பிரயாணத்தை ஆசீர்வதின்னு சொல்லி என்ன செய்யணும்? திருமணமான அன்பு பிள்ளைகளா இருந்தாலும் என்ன செய்யணும்? மனைவி பிள்ளைகளை நினைக்கணும். அதே நேரத்துல அம்மா கல்யாணம் முடியாம வாலிய பிள்ளைகளா இருந்தாலும் அந்த தாய் தம்பனை என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும்ப்பா. அதனால நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம்னா என்ன? வாழ்க்கையில நல்ல திருமணமாகாத பிள்ளைனா ஒரு ரசிக்கப்பட்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச நல்ல ஒரு பிள்ளை அனுப்பிச்சுவாரு, மணமகளா தருவாரு. அதே மாதிரி நம்ம மணமகளா இருந்தாலும் நல்ல பொன் பிள்ளையா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன செய்வாரு? நல்ல ஒரு மணமகனை நம்மளுக்கு தருவாரு. நம்ம ரெண்டையும் நம்ம விட்டுட்டு அடல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? சடிதல்தான் விழ முடியும். சாத்தானு காலை யாரை கெடுக்கலான்னு கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த போதகத்தை என்ன செய்யக்கூடாது? தள்ளவே கூடாது. அவர் என்ன செய்தாரு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிற நல்ல தபம் பாருங்க. அவர் நமது வழிகளை ஓசைக்கும், நமது வழிகளை ஓசைக்கும், தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். நல்ல போதகமார்களுக்கு நம்மளுடைய இஸ்ரேல்னா அவர் நல்ல ஒரு பெரிய சந்ததி. அவருக்கு 12 கோத்திரம், அவருக்கு 12 பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிங்காசனத்துல அவங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கோத்திரத்தை போல நம்மளும் நம்ம பிள்ளைகளும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ரொம்ப பிரயாசப்படுதாரு. பாருங்க, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் என்ன செய்தாரு? அவர் எந்தக்குமே நம்மளை கோபப்பட மாட்டாரு. நம்ம ஆண்டவரை நம்ம தேடும் போது தேடி பாருங்க. நீங்க போற வழியில நிறைய இடத்துல என்ன செய்யுது? கிறிஸ்து ஆலயங்கள் இருக்கிறது. நீங்க அந்த இடத்துல ஒரு செகண்ட் நீங்க நிற்பாட்டி, ஆண்டவரே நீங்க ஏசப்பா இந்த இடத்துல நாங்க நிக்கோம், நான் இந்த இடத்துக்கு போறேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பான்னு நீங்க சொல்லி பாருங்க பார்ப்போம். அந்த ஆசீர்வாதம் உங்க பின்னால தொடரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை நல்வழிப்படுத்தும். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள கர்த்தரா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். நம்ம தாழ்மை, நம்ம அன்பு, நம்ம தயவு, நம்ம அவரை தேடும் போது அவர் என்ன செய்வாராம்? நம்மளுக்கு என்ன செய்வார்? எப்பொழுதும் நம்ம தேடினாலும் அவர் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டாரு, இன்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கிறிஸ்டினா தான், யாரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான். அவர் நம்மளுக்கு அப்பா தான். நம்ம எதுக்குமே நம்ம என்ன பயமே இல்லை. அதுக்காக அந்த தேவை இந்த தேவை நம்மளுக்கு இல்லை. நம்மளை படைத்த தெய்வம், ஒரே தெய்வம். அவர் நமக்காக ரத்தம் தெய்வம் இருக்கு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன கொண்டாடுறாங்க இன்னைக்கு பாருங்க. அவர் இயேசுசாமி பிறப்புனா ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா சின்ன ஒரு வாகனத்துல கூட ஸ்டார் போடுறாங்க. ஆனா ட்ரெயின்ல பார்த்தா ஸ்டாரு, வீட்டுல பார்த்தா ஸ்டாரு, வண்டியில ஸ்டாரு, எங்க பார்த்தாலும் ஸ்டார். ஏன் அப்படின்னா அவர் பிறப்பு ஒரு அதிசயமானவர். அவர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர், நல்ல வல்லமுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபா இருக்கிறாரு. அந்த தகப்பரை தான் நான் இப்ப என்ன செய்யறேன்? உங்களுக்கு அவரை பற்றி தான் நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு அடுத்தால பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை தக்க நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களை தக்க நம்மளுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் சரி, அவர் என்ன செய்ய மாட்டாரு? சரி கட்ட மாட்டாரு. அவர் மன்னிக்கிற நல்ல ஒரு தகப்ப. நம்ம தாய்க்கு இறங்குறது போல இறங்குவாரு. ஒரு நோய் நொடி வரலாம், ஒரு மருத்துவ செலவு வரலாம், மருத்துவரால கைவிடப்பட்ட ஒரு நோய் கூட நம்மளுக்கு வரலாம். ஆனா அந்த நோய் நொடியில இருந்து அவர் விடுதலை ஆக்கி நம்மளை காப்பாற்றுற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அவர் பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமம் தக்க நம்மளுக்கு சரி கட்டாமலும் இருக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம அக்கிரமம் செய்யறோம், நம்ம அக்கிரமம் செஞ்சுட்டாக்கி எனக்கு செய்வான், வருஷம் அடிச்சிருவான். இன்னைக்கு அவன் என்ன செய்ய வேண்டாம்? முன்னாலே விட மாட்டான், பின்னாலே விட மாட்டான். பணத்தோடையும் வாழ முடியாது, தரத்திலையும் என்ன செய்ய முடியாது. இப்ப இந்த உலகத்துல வாழ முடியாத நம்ம காலத்துல நம்ம என்ன செய்தோம்? இருக்கோம். அதனால காலையில எந்திச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருக்கு என்ன செய்வாரு? நம்மளுக்கு இறங்குவாரு. நமக்கு சரி கட்டாமல இருந்த தேவன் அவர் தான் பாருங்க. அதுக்கு அடுத்தால பார்ப்போம். பூமி வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கு வானம் யாராலையும் செய்ய முடியாது, அளக்க முடியாது.
கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய, அவருடைய கரத்துல, அவருடைய ஆண்டவருடைய கரத்துல. இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பத்தி சிறுபிள்ளையில தெரியாது. எங்க அம்மாவும் இந்து, எங்க அப்பாவும் இந்து தான். ஆனாலும் எங்க அப்பா நாராயணசாமியை கொண்டாடுவாங்க, எங்க அம்மா செக்கம்மா சாமியை கொண்டாடுவாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எங்க அம்மா ஒரு அந்த மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆலயத்துல திருமணம் நடந்ததுனால எங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, கிறிஸ்டினா மாறி எங்க அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, எங்க அம்மா இதுல இருந்து எங்க அம்மா எனக்கு 13 வயசு அப்படி இருக்கும்போது எங்க அம்மா அந்த கிறிஸ்டியன் முறைப்படி எங்களை வேதத்தை வாசிக்க சொல்லி, அதன்படி நல்ல வார்த்தை சொல்லி ஜெபிக்கும்படி அப்படி சொல்லும்போது நாங்க குடும்பத்தோட பிள்ளைகளோட இருந்து நாங்க முழங்கால் படிட்டு ஜோம்னது ஒன்று பாருங்க. எங்க அம்மா தந்து எங்களை வழி நடத்தினதுதான் இன்னைக்கு ஆண்டவர்களை நாங்க இவ்வளவுல வந்தது. எங்க அம்மா இந்து சகோதரி தான். ஆனாலும் எங்களை என்ன செஞ்சாங்க, வேதை முறைப்படி எங்களை சிறுபிள்ளையே நடத்தினால இன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் என்ன செய்து தெரியுது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் எங்க போனாலும் சின்ன பிரேயர் பண்ணிட்டு நீங்க போய் பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு நோயா இருந்தாலும், பணம் இல்லாம இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வேலை செய்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம், அதே நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், கணவனைக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் பயமே இல்லை. அதாவது சொல்றாரு, வானத்துக்கு வானம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எதா இருந்தாலும் அவர் கிருபை என்ன செய்யும், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளை நல்ல வழி நடத்தும். அதே மாதிரி வாலிய பிள்ளைகளாலும் சரி, குடும்ப தலைவர்களா இருந்தாலும் சரி, தலைவர்களா இருந்தாலும் சரி, இத பாக்குற போது நீங்க இதெல்லாம் நீங்க கேட்கும் போது, அந்த அம்மா எனக்கு வயசு 74 வயசு ஆகுது. ஆனாலும் இந்த அம்மா வயசு, ஆனால் இந்த முதலாட்சி அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்க நினைச்சு விசுவாசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதம், போக்குவரத்துல ஆசீர்வாதம், எல்லாத்துலயும் என்ன செய்வாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி சந்தேகம் இல்லை. அது மட்டுமா பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்மளை விட்டு விளக்கவே மாட்டார், ஒரு நாள் விளக்க மாட்டாரு. பாவங்களை நம்மளை விட்டு விளக்கினார். நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் சரி, எந்த இடத்துலயும் செஞ்சிருக்கலாம், ஒரு திருடு செய்யலாம், யாரையும் என்ன செய்யலாம், வேண்டாத வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கலாம். அதனால அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவரின் சிவரே நம்ம பாவங்களை விட்டு அதை விட்டு நம்மளை விளக்குத தேவரா நம்மளுக்கு இருக்காரு. ஏன் அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஆண்டோடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. ஆண்டவர் தாமதமா இருக்காது என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா நம்ம ரசிக்கப்படாத அநேக மக்கள் என்ன செய்யறாங்க உலகத்துல இருக்கிறோம் பாருங்க. பிள்ளைகளுக்கு கூட தாய்மாரு சாப்பாடு ஊட்டுறவளுக்கு இல்ல லேப்டாப்ல போட்டு வச்சுட்டு அந்த பொம்மை ஆடுறத பார்த்து அந்த பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல அது சாப்பிடுன்னு சோற பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்க. பின்னால அது விளைவு என்ன செய்யல, அதுல உள்ள நிலைமைகள் தெரியாதபடி தாய்மாரி என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஏன் அன்பு பிள்ளைகளே, செல்போன் லேப்டாப்ல என்ன செய்யறாங்க, தயவு செய்து பிள்ளைகள் கண்ணுல காட்டாதீங்க, பிள்ளைகிட்ட கொடுக்காதீங்க. அதுல பல பிரச்சனைகளை இருக்கு. நான் நிறைய பத்திரிகைகளை வாசித்தது உண்டு. பிள்ளைகள் மூலலாம் என்ன செய்யுது, அத்து போகுது. பிள்ளைகள் அதை நினைச்சு மன வளர்ச்சி இல்லாம போறாங்க. அதனால என்ன செய்யுங்க, அப்படிலாம் பிள்ளைகளுக்கு செல்போன் மூலமா சாப்பாடு ஊட்டாதங்க. அதே பாருங்க, இதுல என்ன செய்யறோம், மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை விளக்கினார். அதே பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தான் இறங்குவாரு. நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது அவர் கிருபை என்ன செய்யும், நம்மளோட இருக்கும். அவர் நல்ல தகப்பனை போல நல்ல பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயப்பட பயம் நம்ம உள்ளத்துல வரணும். அவரை தேடக்கூடிய ஒரு பயம் நம்ம உள்ளத்துல வரணும். ஏன் ஒரு தெய்வம் உண்டுன்னு நீங்க நல்லா நீங்க பாருங்க. எங்கனே ஒரு கைப்பறிந்து யாரு ஊழியக்காரங்க கொடுத்தாலும் அதை வாங்குங்க, வாசிங்க. அதுல உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு உணவு அதுல இருக்கும். அதை வாசாச்சுன்னா அது உங்களை வழி நடத்தும், உங்க பாதைக்கு அது தீவமா இருக்கும். இன்னைக்கு வெளியில போகலாம், அடரே பெட்ரோல் கூட வண்டியில குறையா இருக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு போகணுமே, இந்த பெட்ரோல் காணுமா, நம்ம கம்பெனி போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாமா, கையில பைசா இல்லாம இருக்கும். நடத்துவார், உங்களை நடத்துவார், உங்களை கஷ்டப்பட மாட்டாரு. அவர் நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு
பாய்ந்தவர்களுக்கு இறங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளுடைய விசுவாசம் என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? உலகத்துல மனுஷனை சார்ந்து இருக்கிறோமா, அல்லது யாரை சார்ந்திருக்கிறோம்? கெட்டின மனைவியை சார்ந்திருக்கிறோமா, அல்லது மனைவி கணவனை சார்ந்திருக்கிறாளா? வேண்டாம் அருமையானவர்களே, நமக்குன்னு ஒரு தகப்பன் இருக்காரு, நம்மள நடத்தக்கூடிய தகப்பன் ஒருவன் இருக்காரு. நம்ம அவரை சார்ந்து வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆராய்ஞ்சு பாக்குற அவரு. அம்மா அதே மாதிரி சம்பளம் வர வந்தாச்சு அப்படின்னு சொன்னா சில வீட்டுல சந்தோஷமா இருக்கும், சில வீட்டுல கஷ்டமா இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு வராங்களே, யாருக்கெல்லாம் கொடுக்கறது, இந்த மாசம் பூரா நம்ம பக்கெட் என்ன, நம்ம என்னெல்லாம் நம்ம செய்யறதுன்னு சொல்லி அந்த வீட்டுல என்ன செய்வாங்க, ஒரு கஷ்டப்பட்டு அதெல்லாம் நினைப்பாங்க. சில வீட்டுல பணம் சம்பளம் எடுத்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். முதல் காணிக்கை எடுத்து 10ல 1 செய்வாங்க, ஆண்டவருடைய பாதத்துல வைப்பாங்க. முதல்ல நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஆண் பொண்ணுமா நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தோமா, அந்த பணத்தை ஆண்டவருடைய பாதத்துல வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாசம் வருமானம் இவ்வளவுதான் ஐயா, இந்த வருமானத்தை ஆசீர்வதிச்சு தாருந்தாங்க. அப்புறம் வீண் செலவு, விருதா செலவு, மரத்த செலவு வரக்கூடாது ஐயா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நாங்க மாசம் பூரா வெளியில வண்டிக்கு போறதுக்கும் வேலைக்கு போகும்போதும் பெட்ரோல் போடுறதுக்கு போதுமானதா இருக்கட்டும் சொல்லி நம்ம அவருடைய பாதத்துல வச்சு நம்ம அந்த ரூபாய் பணத்தை எடுத்து நீங்க மறுபடியும் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பணம் மிச்ச மீதியா இருக்கும். அந்த பணத்துக்கு செலவும் வராது, அந்த பணம் ஒழுகி போகாது, ஆசீர்வாதமா இருக்கும். அருமையான பிள்ளைகளே, அம்மா சொல்றது 100% உண்மை, இதுல தப்பே கிடையாது, பிழைவே கிடையாது. வருமானம் கொஞ்சம் தான், இதை வைக்க சொல்றீங்களாம்மா, நான் வச்சு இதை கொடுத்தா நாங்க என்ன பண்றது? அப்படி இல்ல அன்பு பிள்ளைகளே, நீங்க அந்த பணம் குறைவா இருக்கட்டும், அது நிறைவா இருந்தாலும் சரி, அவருடைய பாதத்துல 2 பேரை வச்சு, யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த பணத்தை உங்க 2 பேர் கரத்தையும் அந்த பணத்துல வச்சு ஜெபித்து அந்த பணத்தை எடுக்கும் போது அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், படிப்பு செலவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், வேலைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், வீட்டுல உணவு காரியங்களுக்கு அத்தனையும் ஆசீர்வாதமா இருக்கும். அருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைக்கிறாரு. நம்ம மண்ணிலே பிறந்தோம், என்ன செய்யறோம், மண்ணுக்கே போறோம். வரும்போது கொண்டு வந்தது இல்ல, போகும்போது நம்ம என்ன செய்யல, கொண்டு போறதும் இல்லை. அன்பை பிள்ளைகளே, அப்ப ஒண்ணுமே இல்ல. உலகத்துல இன்னைக்கு என்னத்தெல்லாமா மனுஷன் செய்யறான், இன்னைக்கு இதெல்லாமா விதைக்கிறான், எதெல்லாமா அறுக்கிறான், எதெல்லாமா நினைக்கிறான். கட்டுமான மேல கட்டுல மண்மான கட்டுறான், பணத்துக்கு மேல பணத்தை வட்டிக்கு கொடுக்கறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய இந்த கொழுக்கடன் வாங்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன், காலம் கடைசி ஆயிட்டு. அநேக மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அநேக மக்களுக்கு கடன் கொடு, ஆனா நீ கடன் வாங்காதிருப்பாயன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பு பிள்ளைகளே, எந்த கடனா இருந்தாலும் ஆண்டவரை நீங்க தேடும் போது நீங்க உங்க வருமானம் செய்யும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அவர் அந்த நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். பாருங்க, அதே போல முதல் வசனம் செஞ்சுட்டு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயங்கரருக்கு இறங்குகிறார்னு சொல்லி அன்பு பிள்ளைகளுக்கு கடவுள் சொன்னாரு. 2வது பாருங்க, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மண்ணிலே பிறந்து மண்ணுக்கே தான் என்ன செய்ய போறோம். இன்னைக்கு மக்களுக்கு வருகிற அந்த நாளையில 100 வயசு 100க்கு மேல மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச வயசுலயே கிட்னி ஃபெயிலியர், அந்த நோய் இந்த நோய், அப்பா சோத்திரம் சொல்லவே முடியாது, நினைச்சு பார்க்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போனா கீவுல மாத்திரைக்கு ஜனங்கள் நிக்கதா பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. கடைசி காலம் ஆயிட்டு, நோய் எந்த நோய் மக்களை என்ன தாக்குதுன்னு சொல்ல முடியல. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆண்டவர் எந்த தெய்வமானாலும் சரிதான், ஒரே தெய்வத்தை நினைங்க. அவரு உண்மையான தகப்பன் வந்து இயேசுசாமி, அவர் நல்ல ஒரு தகப்பன். இன்னைக்கு உலகப்புற சுவிசேஷத்தை மக்கள் பிரசிக்கிறாங்க. 50 கோடி ஜனங்களை கூட ரசிக்கிறதுக்கு வாலிய பிள்ளைகள் எழும்பியிருக்காங்க, ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க, சிறு பிள்ளைகள் எழும்புறாங்க. எல்லாத்தையும் எழும்பி என்ன ரசிக்கப்படணும். எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு தேசம் உண்டு. உலகத்தோட நம்ம வாழ்க்கை அழிந்து போறது இல்ல, உலகத்தோட நம்ம போறது இல்ல. அன்னைக்கு சாப்பிட்டோம், விதியை முடிஞ்சிச்சு, நாளை போனங்கிறது இல்ல. நம்மளுக்குன்னு ஒரு நிச்சய வாழ்க்கை இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு பரலோகம் இருக்கு. நிச்சயமா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போனோம். நீங்க சிந்துக்கார சொல்லுங்க, பூலகம் எங்களுக்கு, வைகுண்டம் உங்களுக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. அந்த வைகுண்டம் தான் பரலோகம். அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். நம்ம அவரோட இருந்தா தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். உலக வாழ்க்கையோட முடிஞ்சிச்சு. உலகம் வந்து ஒரு குப்பை, அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழிஞ்சு போயிடும் இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்துல இருக்கணும். அன்பான பிள்ளைகளையும் பக்கத்துல வச்சு நீங்க அதுக்குரிய பேதனை கொடுத்து நீங்க ஜோம்னும் போது பிள்ளைகள் ஞானத்துல வளருவாங்க, ஞானத்துல படிப்பாங்க,
ஞானத்திலே பிள்ளை என்ன செய்வாங்க, வளர்வாங்க. அன்பு பிள்ளைகளே, அது மாத்திரம் பாருங்க, அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த பாருங்க, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அது மேல் வீசிய உடனே அது இல்லாம போயிட்டு அது இருந்த இடம் அறியாது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது நல்லா பூக்கு, நல்லா என் செய்தி செழிப்பா அழகா இருக்கு, அதுல வெயில் படுது, காத்து படுது, அது உருந்துருது, அது இருந்த இடம் அதுக்கு அறியல. நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம இருக்கணும். அதுக்குதான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனுஷனுடைய நாட்கள் புல்லு, மனுஷனுடைய வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான், காற்று அது மேல் வீசிய உடனே அது என்ன செய்யுது, அது இல்லாம போயிட்டு அது இருந்த இடமா இனி அதே அறியாது. அந்த மலர்கள் தெரியாது, நம்ம இதுல தானே பூத்தோம், இதுல தானே இருந்தோங்கிறது அந்த பூக்கு தெரியாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அந்த புல்லுக்கு ஒப்பமா, அந்த பூக்கு ஒப்பமா தான் நம்ம இருக்கோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவர் பிள்ளையா வாழணுங்கிறது ஒரு நிச்சயம் உண்டு. இன்னைக்கு எனக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு 4 மாடி கோயில நம்ம எடுத்து விடுவோம். அங்க என்ன செய்யறாங்க, அநேக ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்களோட அந்த போதகர் ஐயாவோட சேர்ந்து கூட 400 பேருக்கு மேல கொண்டே இருக்காங்க. 400 பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சர்த்தரிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிக்கப்படுகிறது. வியாழக்கிழமை தோறும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. அவர்களுக்கு வியாதியஸ்தர்களை விசாரித்து அவர்களுக்கு நல்ல ஜோமனி அவங்க மேல கைய வைத்து ஜோமனி ஆகாரம் கொடுத்து அனுப்புறாங்க. ஏன் நம்ம என்ன செய்யணும், நம்ம காலம் அதுதான். வியாதியஸ்தர்களுக்கு நம்ம ஆஸ்பத்திரியில போய் நம்மளால செலவழிக்க முடியாது, ஆஸ்பத்திரியில போய் பணத்தை நம்ம தேடி கொட்ட முடியாது நம்மளுக்குன்னு சொல்லி, அங்க அப்படியாப்பட்ட 4 மாடி கோயில திருச்செந்தூருக்கு போற வழியில 4 மாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல தேவனுடைய வீடு கூடாரன்னு சொல்லி அங்க பெரிய நல்ல ஜெபம் நடந்துட்டு, அருமையான பிள்ளைகளே கண்டிப்பா நீங்க போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். வியாபாரிகளுக்காக நல்ல ஜெபம் நடத்திருக்கு. அதே மாதிரி சுசேட்டல் அறிக்கப்படுது. தரிசனப்பட்டவர்களுக்கு ரோட்டுக்கட்ல இருக்கிற அன்பு மக்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க, உடை கொடுக்குறாங்க, குடிக்கிற தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணியை கூட சப்ளை பண்றாங்க. நல்லா என்ன செய்யறாங்க. அது இறக்க இருந்தாதான் அதை செய்ய முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாத என்னைக்கும் உள்ளது. நம்ம கர்த்தருடைய கிருபை கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. கர்த்தருடைய கிருபைனா அவர் நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுக்கு நல்ல வீடு வாசலை தருகிறது, நம்மள அடைக்கலம் கொடுக்கிறது. பாருங்க, ஒரு பையன் கூட இந்த பக்கத்துல மாடு சாணி போட்டிருக்கு, சாணியை போய் என்ன செஞ்சிருக்கான், அள்ளி இருக்கான். அதுல ஒரு பூச்சி கிடந்து அந்த பையன் கைய கடிச்சு பிள்ளைய கொண்டு ஐக்கிரண்ட்ல கொண்டு சேர்த்தாச்சு. ஐக்கிரண்ட்ல பிள்ளை இருக்கான், கண்ணே முழிக்கல, எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளையோட அம்மா அப்பா எங்களுக்கு பையனும் தெரியும், அம்மா அப்பாவும் தெரியும். நான் கேள்விப்பட்ட உடனே அந்த உடனே போய் கோயில போய் இருந்து அந்த பையனுக்காக போராடி நாங்க ஜோம்னோம். ஆண்டவரே, பிள்ளை கண் முழிக்கணும் ஐயா, அவனுக்கு நீங்க பரிபூரண சோத்தை கொடுக்கணும் ஐயா. ஆண்டவரே, அவ பெற்றதுக்கு பிள்ளையா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, பாப்பம் கஷ்டப்பட்ட பிள்ளை ஐயா, மாடு குட்டிகளை வளர்த்துறதுக்காக அவ கரையில போய் இருக்கா ஐயா. அந்த பிள்ளைக்கு ஜீவனை தாரும் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஜீவனை தந்தா ஆண்டவரே, அந்த பிள்ளைய சொல்லி நான் கோயில சாட்சி சொல்ற அளவுக்கு ஆண்டவரே நான் கொண்டு வருவேன் ஐயா. உங்க நல்ல நாம மகிமைப்படணும் ஐயா. ஐயா, நீ இறங்குன்னு சொல்லி நாங்க கோயில தாய்மாரா ஜோம்னோம். அருமையான மக்களே, அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்கு கடல் பூரண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம கடலை தேடும் போது அவருடைய கிருபை என்ன செய்யும், நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அவருக்கு பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகள் அனாதியாய் என்றென்றைக்கும் என்ன செய்தோம், ஆசீர்வதிக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இது எதுக்கு சொல்றேன்னா, நேரம் போக்குக்கு இல்ல, பொழுது போக்குக்கு அல்ல. உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பமா பாதுகாக்கப்படணும். நாங்க எந்த வழியில என்ன செய்யணும், தீய வழிக்கு போக கூடாது, மது கடைக்கு போக கூடாது, பிடி சிகரெட் கஞ்சா போடக்கூடாது. இதெல்லாம் என்ன வேண்டாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், காப்பாற்றணும். இதெல்லாம் பலவிதமான நோய்களை என்ன செய்யும், நம்மளுக்கு கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்த்துட்டு மனைவிகளை நினைச்சு பாருங்க. எங்க போனாலும் வீட்டை நினைச்சு பாருங்க, அம்மா அப்பாவை நினைச்சு பாருங்க. நீங்க எங்க போனாலும் சரிதான், யார் உங்ககிட்ட வந்து கையன்னு நீட்டி கேட்டா இருக்கத உங்ககிட்ட இருக்கத கொடுங்க. நீங்க உலகத்துல எதை விதைக்குமோ அது என்ன செய்யும், பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். அருமையான பிள்ளைகளை என்ன செய்ய, அந்த வழியில நடக்க. அது மட்டும் இல்ல, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையை செய்ய நினைக்கும் போது இதெல்லாம் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு என்ன செய்யுங்க, இதுக்கு ஈடு இணங்கி இருங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர்
வானங்களில் தமது சிங்காசனத்தை சாபித்து இருக்கிறார். அவருடைய ராஜகிரிகம் சகலத்தையும் ஆளுகிறது. அவர் எல்லாத்தையும் ஆளுகிற தேவன். அதுக்காக தகப்பனே அந்த அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. அவர் ஒரே மனசு, எல்லாருக்கு மேலேயும் இரக்கம் உள்ளவரு. அவர் அப்பான்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்கிறவரு. நம்ம கண்ணீர் வடிச்சா நம்ம கண்ணீரை துடைக்கவரு. யார் கண்ணீரை ஆண்டவர் துடைச்சாரு, என்னையும் ஆசீர்வச்சாரு, என் பிள்ளைகளை என் சந்ததி ஆசீர்வச்சாரு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அவரை தேடும் போது கண்டிப்பா என்ன செய்யும், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நீங்கள் ஆசீர்வாதமாக்கா பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க, இந்த நேத்து இப்படி இருந்தானே, இன்னைக்கு இந்த தம்பி இப்படி இருக்கானே என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த ஏசப்பா நினைச்சிருக்கான், அந்த ஏசப்பா அந்த பையனுக்கு நல்ல இதை கொடுத்திருக்காருன்னு சொல்லி பக்கத்துல சொல்லும் போது அவருடைய நாம மகிமைப்படும். நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஓசத்தப்படுவீங்கிறதுல சந்தேகமே இல்லை. பாருங்க, அதோட இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசத்தின்படி செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், சௌந்தரியவளாகிய அவருடைய தூதர்கள் அவர் தூதர்களே அவரே சோத்தரிங்கள். அவர் நம்ம ஒரு இக்கட்டுல இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு, தூதர் அனுப்புவாரு. அதே நேரத்தில் நீங்க ரோட்ல வருவேன்னு வச்சுக்கணும், பெட்ரோல் காலி ஆயிட்டு, ஐயோ என்ன செய்யறது, பெட்ரோல் பல்க்கு தூரமா இருக்கு, நம்ம பெட்ரோல் பல்க் கிட்ட போக முடியாது, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லும் போது யாரையாவது ஒரு மனுஷனை கொண்டு விட்டு அந்த அவன் பெட்ரோல்ல இருக்கிற வண்டியில இருக்க பெட்ரோல் கூட உங்களை ஊத்தி உங்களை காப்பாத்தி உங்களை என்ன செய்வோம், அந்த இடத்த விட்டு நகழும்படி செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவர் அன்புல செய்வோம், அவர் இறக்கமுல செய்வோம், அவர் பாசமுல செய்வோம், அவர் பரிசுத்தமுல செய்வோம், பாவிகளுக்கு வழியை காட்டுற தெய்வம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற தெய்வம், இக்கட்டு காலத்துல அரணான அடைக்கலமா இருக்கிற தெய்வம். அதனால என்ன செய்யுங்க, நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பிரியமானது முதல்ல என்ன செய்யணும், நம்ம செய்யணும். அவருக்கு பிரியமானது எது அதை செய்யணும். அவர் என்ன சொல்வாரு, உலகத்துல நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனா கர்த்தரியரு நான் உங்ககிட்ட எப்பொழுதுமே நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். கர்த்தரியப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க எங்க நிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன, ஐயா நான் அன்னைக்கு பாருங்க, நான் பஸ்ஸுக்கு நிக்க, ஒரு பையன் ஊக்குவிச்சுட்டு வரான். நான் என்ன செய்யறேன், சில்லற தொட்டு அதெல்லாம் குறையதான் கிடக்கு, சரி காணிக்கைக்கு வேணுமே வச்சிருக்கேன். அவன் ஊக்கத்துக்கு கையில காட்டிட்டு, அம்மா நான் காப்பி குடிக்கணும், எனக்கு காசு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கான். பாருங்க, அவன் கையில இருக்க பைசா நம்ம எதுக்கு வச்சிருக்கோன்னு எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், ஆனா அவனுக்கு அது தெரியாது. நான் காப்பி குடிக்கணுமா, டீ காசு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஊக்க இப்படி காட்டிட்டு என்கிட்ட கேட்கான். உடனே எடுத்து கையில கொடுத்தேன். பாருங்க, அதே மாதிரி அவன் சந்தோஷமா இப்படி கண்ணில் வச்சுட்டு அவன் பாட்டுல போறான். அதே நேரத்துல பார்த்தேன், பக்கத்துல இன்னொரு அம்மா நிக்கி அங்கிட்ட கொண்டு இப்படி கூட்ட காட்டிட்டு, அம்மா எனக்கு டீ காசு கொடுங்கம்மா, நான் டீயே குடிக்கலாமாங்க. உடனே அவங்க ஒரு ஊக்க வாங்கிட்டு ஒரு டீயை கொடுத்தாங்க. யாரை சொல்றேன் அப்படின்னா, அப்படி வர மக்களுக்கு என்ன செய்யணும், நம்ம இரக்கம் பாராட்டணும். அதை இரக்கம் செய்யும் போது அது என்ன செய்யும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஆளுகிற இடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை சோத்தரிங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. என் ஆத்மா கர்த்தரை சோத்தரிக்கும் போது ஆண்டவர் நம்ம குடும்பமே, நம்ம இல்லமே, நம்ம வீடு எல்லாமே என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படணும். அதே போலதான் அதுக்குதான் நான் சொல்லியிருக்காரு, அந்த அவருக்கு பயந்து என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பயப்பட, ஆண்டவருக்கு பயப்பட பயம் வரும். இன்னைக்கு ஆண்டவர் யாரும் தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு உங்க லேட்டாப்பா காலையிலே பாருங்க, அதுல நல்ல ஒரு வசனத்தை அனுப்பியிருப்பாங்க. பாருங்க, அன்னாடு டெய்லி ஒரு வசனத்தை அனுப்புவாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது உங்க உள்ளமெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் பாறையா இருந்தாலும் அது என்ன செய்யும், கரைஞ்சிரும். உங்க கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும். உங்களுக்கு விரோதமா எழுப்புற எல்லா வழிகளையும் அடப்பட்டு போகும். எந்த வழியும் உங்களுக்கு எதிராக வராது. நீங்க போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகிற வருகிற இடம் என்ன செய்யும், ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாக்கப்படும். ஆண்டவர் எல்லா நெருக்கத்தில இருந்து உங்களை விடுவிப்பார். கம்பெனில கஷ்டமா, அங்க கம்பெனில ஆபீஸ்ல இருக்கிறவங்களோட நம்மளுக்கு போராட்டமா, எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திடுவாரு. நீங்க அவரை தேடும் போது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், நம்ம கண்டடைய முடியும். பக்தன் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஒரு காலம் ரெண்டு காலம் இல்ல, என் மரண பரிந்தமோ கர்த்தரை சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, சிங்க குட்டிகளோட ஒரு நாளைக்கு என்ன செய்யும், தாழ்ச்சடைந்து பட்னியா இருக்கும். ஆண்டவரை தேடினவருக்கு ஒரு நன்மை ஆண்டவரே குறைப்படாதான்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன செய்யுங்க, அன்பு பிள்ளைகளே, இது ஒரு சின்ன அற்பமான காரியமா இருந்தாலும் இது பெரிய ஆசீர்வாதம். ஆரம்ப அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பரணமா இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்காக ஆனாரே இந்த இந்த வசனம் வரும்போது அது மூலமா எனக்கு தெரியப்படும். நான் தெரியப்படும் போது நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சோம்பக்கூடிய நல்ல ஒரு தாயா இருப்புங்கிறதுக்கு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறையா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உண்மை நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. தர்மையான வேலையில அப்பா உங்க வேத வசனத்தை அப்பா விதைச்சிருக்கேன் ஐயா. ஆண்டவரே, அதை பிறக்கி எடுக்கிற பிள்ளைகளுக்கு 30, 60, 100 நல்ல பலன் கொடுக்க கிருபை தாரு சுவாமி. யாரா இருந்தாலும் சரி தகப்பனே, வாலிபராக இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாராவது இருந்தாலும் சரி அப்பா, சிறு பிள்ளைகள் கூட இருக்கலாம் தகப்பனே. அப்பா, அந்த செல் மூலமா பிள்ளைகள் விளையாடும் போது அதை நீங்க அந்த இதை பார்க்கும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரியவர்களா அவர்களை ஆசீர்வதிங்க. வியாதியா, வறுமையா, கண்ணீரா, கஷ்டமா என் தகப்பனே மாத்துங்க. அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா. கொஞ்சத்து வருமானம் இருந்தாலும் என் தேவன் இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பெருக்கி ஆசீர்வாதமா கொடுக்க முடியாது. நாங்க ஜெபிக்கிறோமையா. உங்க அன்பு கறந்த மக்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறையா. போக்குவரத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறையா. பிள்ளைகள் குறைவெல்லாம் நிறைவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறையா. வேலை செய்யற இடத்துல நல்லா பிரமிசம் கிடைக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சோதரமையா, குழந்தை இல்லாம இருக்கலாம் ஐயா. குழந்தை இல்லாம இருக்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதை பார்க்கும்போது எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் ஐயா. ஆண்டவரே, நீங்க கற்பத்தை நீங்க கொடுக்கணையா. கடன் பிரச்சனை மாறட்டேசப்பா. நீங்க அதுக்குரிய நல்ல வழிவாசலை பிள்ளைகளுக்கு நீ தொடர்ந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரமையா, நீ உன் கையின் பிரயாசத்தை சார்பாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்குன்னு என் தேவாதி தேவன் நீ சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே அவர்களை நீ நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரமையா. இந்த வசனத்துல சொன்னபடி மேற்கும் கிழக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாக பிள்ளையுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் நல்ல வழிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் பதறான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, பதறாதபடி ஐயா உண்மையா இதை பார்த்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆய்க்குரியவர்களுக்கு வளரே சாமி. ஆண்டவரே, கராவர்களை நடத்தட்டும் ஐயா. போக்குவரத்துல பாதுகாத்து கொடுங்க ஐயா. என்ன கஷ்டமா கண்ணீரா மாறட்டப்பா. உங்க அன்புக்கார நடத்தட்டப்பா. கடன் பிரச்சனை இருந்தாலும் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, திருமணமாகாத வாழை பிள்ளையா இருக்கலாம் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மணமகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணமாகாத மகளா இருந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மணமகனை கொடுக்க முடியா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியா, நல்லா உமக்கு அடிப்படைந்து நடக்க முடியா, ஊழியர்களை செய்யும்படியா அன்பு பிள்ளைகளா இருக்கட்டும் ஐயா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, குடும்ப தலைவியா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம் ஐயா, மக்களா இருக்கலாம், மருமக்களா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், பார்க்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவங்க பெயர்கள் எல்லாம் ஞாபகத்திலே சிவபுஸ்தகத்தில் எழுதப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க அன்புக்கரா பிள்ளைகளை நடத்தட்டும். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா உங்க அன்புக்கரம் பிள்ளைகளை நடத்த முடியாது ஜெபிக்கிறையா. தடைகளை நீக்க முடியாது ஜெபிக்கிறையா. பிசாசு பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி பிள்ளைகளை கோட்டை வேலியும் அருண்மார்ந்து காக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்க அன்புக்கரம் நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.